Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 901 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஒட்டமா அந்த சிங்கத்தை பார்த்து பயங்கரமா மிரண்டு போய் நின்றுட்டு இருப்பா. ஆல்ரெடி ரொம்ப பயந்து இருக்கா. இதுல வேற மூஞ்ச இன்னும் 20x ஜூம்ல கிட்ட கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு இன்னும் பயந்து அழுவான். அப்ப ஒட்டமா தூக்கிட்டு வந்தானே கேசலுங்கிறவன், அவன் பயங்கரமா மூச்சு வாங்குவான். அவனால ஒழுங்கா நிமிர கூட முடியல. ஏன்னா இடுப்பு புடிச்சு குச்சு. அவன் முக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த ஹோல்டமுக்கு செம கடுப்பாயிரும். இதுதான் ஆக்சுவலா அவனோட ஒரிஜினல் மூஞ்சி. ஆனா இடுப்புல இருக்க மூஞ்சுமே அசையுது. அது என்னன்னு தெரியல. அந்த கேசல் இன்னும் மூச்சு விட்டுட்டே இருந்தவன கடுப்பாயி இவன் வண்டியா திட்டுவான். உடனே அந்த இடுப்புல இருக்க சிங்கம் அதைத்தான் திட்டுறேன்னு கடுப்பாய் லுக்கூடுமா, உன்ன சொல்லலாடான்னு சொல்லுவான். அப்பவுமே நம்பாம அப்படியே கடுப்புல லுக்கூடும். உடனே மண்டையிலேயே ஒரு அடி. அவ்வளவு நேரம் மூஞ்ச டெரரா வச்சிருந்துச்சு. அப்ப கூட நம்ம புள்ள அந்த அளவுக்கு அழுகல. ஆனா அடி வாங்கி மூஞ்சி தொங்கி போனதுக்கு அப்புறம் தான் இன்னும் பயந்து அழுவான். இவனோட உண்மையான பேரு ஹோல்டம். ஈஸ்ட் பைரட்டோட ஒன் ஆஃப் த ஹெட்லைனர் இவன் தான். இவனும் அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இப்படி ஆனவன் தான். வயிற்றுல இருக்குதே சிங்கம், இதுக்கு பேரு கமிச்சிரோ. இவனுங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு இவனு எப்படி ஹெட்டா இருக்கானுங்கன்னு தான் தெரியல. ஏன்னா அந்த லூசு பையன் சிங்கத்தை அடிச்சான்ல, உடனே அந்த சிங்கம் கடுப்பாயி அதோட ஹைட்டுக்கு எங்க அடிக்க முடியுமோ அங்க பட்டக்ஸோட சேர்த்து வச்சு ஒரே அடி. அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம கதறுவான். உடனே அந்த சிங்கத்துக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுவுமே திடீர்னு காட்டுத்தனமா கதற ஆரம்பிச்சிடும். ஆட மேட்டர் என்னன்னா, ரெண்டு பேத்துக்குமே ஒரே உடம்பு. அவனுக்கு அடிபட்டுச்சுன்னா இவனுக்கு வலிக்கும், இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா அதுக்கு வலிக்கும். சுத்தி இருந்து எல்லாம் அந்த சிங்கத்தை வண்டியா திட்டுவானுங்க. ஏன்டா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, எப்ப தாண்டா நீ எல்லாம் திருந்துவ, ரெண்டு பேத்துக்கும் ஒரே உடம்பு தானே, மென்டல் பைல முட்டா பைலன்னு. சரின்ட்டு அவன் ஆளுகெல்லாம் இந்த பொண்ணை என்ன பண்ணுன்னு கேட்டவனே அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்குவான், உன் பேரு ஒட்டமா தானேன்னு. அவன் ஆமான்னு உடனே அவன் கஷ்டப்பட்டு முக்கி முடங்கி எந்திரிச்சு, நீ எப்படி அந்த பப்பனை கண்ட்ரோல் பண்ண, நீ பண்ணும்போது என் ஆளுங்க பூரா அதை பார்த்தானுங்க, உண்மையை சொல்லு, தம்மா கூண்டு இருந்துகிட்டு உன்னால மட்டும் எப்படி முடியுதும்பா. அப்பதான் அவளுக்கே ஞாபகம் வருது. அதான் கன்னத்துல இருந்து பல மாதிரி உருவாக்கி அதை அந்த பப்புனோட வாயில போட்டவொன்னே அது இவ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இல்ல. ஐ மீன் இவ கூட ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலா அந்த பப்புனை அடக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவ எப்படி அடக்கினா அப்படின்னா, டெஃபினட்டா இவகிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதை ஒழுங்கா சொல்லுன்னு நோண்டி நோண்டி கேட்பான். பஞ்சாயத்தே அங்கதானே. ஏன்னா அவளோட மாஸ்டர் இந்த மேட்டரை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பவர் இவகிட்ட இருக்குன்னு எனிமிஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அதை அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க பாப்பானுங்க. சோ யாரு முன்னாடியும் யூஸ் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா தெரியற மாதிரி பண்ணி இப்ப இவதான் மாட்டிட்டாளே. சோ எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு சொல்லி, நான் மிருகங்கள் கூட எல்லாம் நல்லா சூப்பரா பழகுவேன், அதனாலதான் என்கிட்ட அது நல்லா பழகுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். இப்பெல்லாம் சொன்னா அவன் நம்பிடுவானா. கடுப்பாயி என்ன பார்த்தா நோக்கி எப்படி தெரியுது, அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். கண்ணத்துல இருந்து ஏதோ உருண்டையா உன்னை வெளியெடுத்து இல்ல, அதெல்லாம் எதுக்கு ஏன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லலைன்னா நான் நசுக்கி பிதிக்கி சாரா புளிஞ்சிருவேன்னு அவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமா மிரட்டுவான். ஆனா அவதான் சொல்ல மாட்டாளே. சோ உன்னை நான் சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி அவன் ஆளுகிட்ட இடுக்கி எடுத்துட்டு வர சொல்லுவான். அதுவும் அவன் எடுத்துட்டு வரத சொல்றத பார்க்கும் போதே பயங்கர பீதியா இருக்குது. டே லூஃபி அண்ணா, எங்கடா போய் தொலைஞ்ச, வந்து காப்பாத்துறான்னு பயங்கரமா அழுவா. சரி ரைட்டுன்னு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டான். சைஸ் வேற நல்லா பெருசா இருக்கிறதுனால அசால்ட்டா புடிச்சிடறான். இங்க லூஃபி ஒட்டமா உன்னைய காப்பாத்தனா வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி காட்டுக்கு கத்திட்டு வருவான். இப்படி இவனுக்கு வந்தானுங்கன்னா அந்த அபிஷியல்ஸ் இருக்கிற டவுன்ல கண்டிப்பா செக்யூரிட்டிஸ்னு வாசல்ல இருப்பானுங்கல்ல, அது ஏகப்பட்டவர் இருப்பானுங்க. இப்ப இவனுல தாண்டி தான் அந்த பக்கமா போகணும். ஆனா இவனுக்கு கூட விளையாண்டுட்டு இருக்கலாம், இப்ப டைம் இல்ல. அதனால லூஃபி கொமச்சியோ கிட்ட நிக்காம போ, தட்டி தூக்கிடலாமா. இப்படி இவனுங்க போறத பார்த்த உடனே ட்ரெஃபல்கர்ல ஆளுங்க பூரா அந்த மேட்டரை அடிச்சு புடிச்சு அவங்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஜோரோ லூஃபி வந்துட்டாங்க அப்படின்னு. கேட்ட உடனே ஷாக் ஆயிடுவான், இங்கே இருக்கானுங்க அவனுங்கன்னு. சரி அதான் வந்துட்டானே, போய் மீட் பண்ணலான்னு நினைச்சா அவனுங்க பாக்குராட்ட அவனை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், அவனுக்கு தூக்கி வாரி போடும். நம்ம பயிலுக இறங்கிட்டானுங்கன்னா அந்த இடத்துல பஞ்சாயத்துன்னு ஊருக்கே தெரியும். கூடவே இருந்த நம்ம லாக்கு தெரியாதா. சோ உடனே போய் நம்ம அவனுங்களை தடுத்தாவணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு இவனுங்க ஒரு சைடு கிளம்புவானுங்க. அதான் பக்கத்துல போயிட்டானுங்களே, இனி சண்டை மட்டும் கன்ஃபார்ம். இங்க இந்த ஹோல்டம் இடிக்கிய கொண்டு வந்து அவளோட பல்ல புடுங்கியே தீர்வேன்ட்டு அப்படியே வாய்கிட்ட கொண்டு வருவான். அவன் பயத்துல கத்துவான். இங்க இவங்க மூணு பேரும் வெறி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. வந்த வேகத்துல லூஃபி தொண்டை இலிய கத்துவான், இதோட நீங்க செத்தீங்கடான்னு. சரி இதுக்கப்புறம் பாக்குரா டவுனுக்குள்ள போய் ஒட்டமாவை காப்பாத்தினானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.